சாரீல வந்திருக்குனேன்னு பார்க்குறீங்களா? இந்த சாரீல தாங்க அழகான கவுன் வந்து நம்ம தைக்க போறோம். ஆல்ரெடி இந்த சாரீ நெறைய டைம் கட்டிட்டேன். நான் கவுன வந்து ஸ்டிச் பண்ண போறேன். எப்படி நான் ஸ்டிச் பண்ண போறேன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். முந்தானியில இருக்கிற பீஸ தாங்க நான் வந்து கோட் டைப்ல வந்து தைக்க போறேன். இது வந்து காலர் வச்சதுங்க. இந்த காலர் டைப் வந்து நான் புதுசா வந்து நான் ட்ரை பண்றேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சிந்தட்டிக் காட்டனா இருந்தா கூட கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நீட்டாவே வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நீட்டா தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுங்க. பாருங்க லைனிங் வைக்காம தான் இந்த கோட் நான் தைச்சிருக்கேன். மிச்சம் இருக்கிற வந்து துணியில வந்து நம்ம வந்து கவுனா வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்கன்னா, மேலே வந்து என்னென்னா பின் ஸ்கர்ட் நான் வச்சுருக்கேன். கீழே வந்து ஃப்ளீட்டா வச்சுருக்கேன். ஏன்னா அதில் பார்டர் வரனால ஃப்ளீட் வச்சா தான் நல்லாயிருக்குனால நான் ஃப்ளீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், ஃபைனலாக பாருங்கள், நல்லா நீட்டாகவே ஓரளவுக்கு வந்திருக்குங்க. எனக்கும் வந்து ஃபிட்டிங் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. கோட்டோடு போடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கோட் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ வர ஸ்கூல் யூனிஃபார்ம்லலாம் இந்த மாதிரி கோட் டைப் தான் கொடுத்துருக்காங்க காலர் வச்சு.